ஹாய் ஹலோ, இது காகங்கள் ஆல் இன் ஒன் சேனல். இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு கிரேவி மஷ்ரூம் வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டில் தவா எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா காஞ்சி வந்ததும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூமை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே ஆயிலில் இப்போ நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். அது நல்லா வதங்கி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி எடுத்துக்கலாம். அதை அதில் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கினதும் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு விசில் எடுத்து அதில் எண்ணெய் விட்டுட்டு சோம்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். அதில் மஷ்ரூம் ஆட் பண்ணணும். மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளி, இதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வத்தல் தூள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு அது நல்லா கொதிக்கிற அளவுக்கு வச்சிங்க அப்படின்னா அது நல்லா கிரேவி பதத்துக்கு நல்லா வற்றி நல்லா கொதித்து வரும். இது நீங்கள் சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.